काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्. வெள்ளினை போன்ற ஆசனம் அமரும் வீரனே எங்கள் சனி பகவான், வெல்லவே வந்து வேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய் காரினாதன். வெள்ளினை போன்ற ஆசனம் அமரும் வீரனே எங்கள் சனி பகவான், வெல்லவே வந்து வேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய் காரினாதனே. ஈஸ்வரா சனீஸ்வரா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே வந்தனா. ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவகிரகங்களுள் பிரதான கிரகமான சனி பகவானுக்கு இன்றைய தினம் பெயர்ச்சி தினம். இன்று காலை மணி 5:22க்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்கிறார் சனி பகவான். இந்த அரிய நிகழ்வை திருநள்ளாறு திருத்தலத்தில் இருந்து ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக இந்த நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சனி பகவானுக்கு நடக்கின்ற ஆராதனைகளையும் சனி பகவானின் சிறப்புகளையும் இந்த திருத்தலத்தின் பெருமைகளையும் நாம் பார்க்க உள்ளோம். பொதுவாக நவகிரகங்கள் என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. இந்த நவகோள்களின் ஆதிக்கத்தினால்தான் மனிதனின் வாழ்க்கையில் எண்ணற்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. அந்த நிகழ்வுகளில் சுகமும் உண்டு, துக்கமும் உண்டு. ஒவ்வொரு சிவாலயத்திலும் நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி காணப்படும். ஆனால் தனி சந்நிதி என்பது அந்த நவகிரகங்களுள் பிரதானமான சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் மட்டுமே அமைந்திருக்கும். சில சிறப்பான திருத்தலங்களில் சனி பகவானுக்கும் சந்நிதிகள் அமைந்திருப்பதுண்டு. இந்த சனி பகவானின் இடப்பெயர்ச்சி காலம் துவங்கி 2.5 வருடங்களுக்கு ஆதிக்கத்தில் இருப்பார் என்று ஜோதிடம் சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்தின் அசைவை கொண்டும் அந்த கிரகம் பயணிக்கின்ற காலமானது கணிக்கப்படுகிறது. இந்த வகையில் 2.5 வருடம் என்பது சற்று அதிக காலம். அதற்கு காரணம் சனி பகவான் வலது கால் ஊனமானவர் என்று சொல்லப்படுகிறது. சனைச்சரன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையில் சனை என்பது மெதுவாக என்கிற பொருளையும் சர என்பது செல்லுதல் என்கிற பொருளையும் குறிக்கிறது. சனைச்சரன் என்றாலே மெதுவாக செல்பவர் என்று பொருள். இந்த 2.5 வருட காலத்தில் மனிதனின் வாழ்க்கையில் எண்ணற்ற நிகழ்வுகளை நடத்துகிறார் இந்த சனி பகவான். எந்தவிதமான கிரகத்திற்கும் பயப்படாமல் வாழ்வது மனிதனுக்கு அவசியம். காரணம், கிரகத்திற்கும் மேலே அதிபதியாக விளங்கக்கூடியவர் சர்வேஸ்வரன். எல்லாம் வல்ல சிவபெருமானே இந்த கிரகங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். நாம் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கின்ற பட்சத்திலே எந்தவிதமான கிரக தாக்குதலுக்கும் நாம் பயப்படக்கூடாது. இன்றைக்கு கிரக பெயர்ச்சி ஆகிற சனி பகவானுக்கு அதிபதியாகப்பட்டவர் யமதர்மராஜா. யமதர்மன் என்று சொன்னாலே நீதிபதி, தர்மவான் என்கிற பொருளில் நாம் கொள்ளலாம். அப்பேற்பட்ட இந்த நீதிபதிக்கு நாம் எந்தவிதமான அச்சமும் படாமல் வணங்கி அவரது அருளை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு ஆலயத்திலிருந்து ராஜா குருக்கள் அவர்கள் ஜெயா தொலைக்காட்சிக்காக பிரத்யேகமாக தற்போது தனது கருத்துக்களை சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனீஸ்வரம் சாயாசுத பிரசன்னாத்மா பங்கு பாவன சேதனா மந்தோ மந்தகதிச்சைவ சுபம் தத்யாத் சதா வயம்
शने दिनमणे शूनो अनेक गुणषण्मणे हरिष्टं हरमे भीष्टं गुरुमा गुरुशङ्कटं छायासुध प्रसन्नात्मा पङ्गुपावनचेतनः मन्दो मन्दगतिश्चैव शुभं दद्यात् सदा वयम् ॐ शनैश्चराय विद्महे छायापुत्राय धीमहि तन्नो मन्द प्रचोदयात् ॐ काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात् உலகப் புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவில் விண்ணுலக தேவர்களும் மண்ணுலக மாந்தர்களும் வியக்கும் வண்ணம் கிரகத்தினுடைய சஞ்சாரம் ஒன்று நிகழ்கிறது என்றால் அது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியே ஆகும். கிரகங்களின் சஞ்சாரம் என்பது அனைவருடைய வாழ்விலும் பல வகையான மாற்றத்தை தரவல்லது, ஏற்றத்தை தரவல்லது. அந்த வகையில் மிகவும் விசேஷமாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் 2.5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொண்டு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆகும். அந்த வகையில் அபயஹஸ்தத்தோடு கிழக்கு முகம் நோக்கி காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் தனி சன்னதி, தனி விமானம் கொண்டு ஈஸ்வர பட்டத்தோடு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இங்கு அனுக்கிரகமூர்த்தியாக விளங்கி வருகிறார். வேண்டுதல்களை நிறைவேற்றும் திருமுகத்தோடு சாந்தமூர்த்தியாக இவ்வாலயத்தில் அருள் பாலிப்பது தனிச்சிறப்பாகும். அந்த வகையில் தற்போது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் குருவின் வீடாகிய தனுசு ராசியில் அருள் பாலித்து வருகிறார். சொற்சேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசிக்கு அதிகாலை 5:22 வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். அடுத்தவர் வீட்டில் நாம் பால் காய்ச்சி சாப்பிடுவதை விட நம் சொந்த இல்லத்தில் கிரக பிரவேசம் செய்து பால் காய்த்து சாப்பிட்டால் எந்த அளவிற்கு ஒரு மனம் சந்தோஷம் அடையுமோ அந்த வகையில் ஒரு சந்தோஷமாக ஒரு சஞ்சாரமாக இந்த மகர ராசி சஞ்சாரம் அமைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும். தனிச்சிறப்பு வாய்ந்ததாக அமையப்பெற்றுள்ள இந்த மகர ராசி சஞ்சாரம் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் உத்தராஷாட நட்சத்திரம் என்பது சூரியனை தசாநாதனாக கொண்ட ஒரு நட்சத்திரம். அந்த வகையில் சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருளால் அனைவருக்கும் தற்போது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கியத்தை வழங்கும் திருமுகத்தோடும் ஆயுளை நல்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்துள்ளது. ஏற்கனவே மகரத்தில் குரு பகவான் அருள் பாலித்து வருகிறார். அதே இடத்திற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமையப்பெற்றிருக்கிறது. மகரத்தில் குரு, மகரத்தில் சனி என்று ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சனி பயிற்சி ஆகும். மகர ராசிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரத்தை கோச்சார ரீதியாக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் விசேஷமாக 3, 6, 11 ஆகிய 3 ஸ்தானங்களில் சனீஸ்வர பகவான் நன்மையை வழங்குவார். அந்த வகையில் 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற மீன ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நன்மையான பலன்களை வாரி வழங்க உள்ளார். அது மட்டுமல்லாது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை தர உள்ளார். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியால் மகரம், தனுசு மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் காலமாகும். துளாராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலமாகும். மிதுனராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் காலமாகும். கடகராசிக்காரர்களுக்கு சப்தம கண்டகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற கண்டகச்சனியின் காலமாகும்.
மேஷராசிக்காரர்களுக்கு ஜீவனச்சனியின் காலமாகும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பஞ்சமச்சனியின் காலமாகும். அந்த வகையில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் அமையப்பெற்றுள்ள இந்த சனிப்பெயர்ச்சியில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக சனீஸ்வர பகவானுக்கு உரிய பரிகாரம் என்று சொல்லப்போனால் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக அமையப்பெற்றிருப்பது காக வாகனம். அந்த காகத்திற்கு எள்ளெண்ணம் வைத்து அவற்றை காகத்திற்கு படைத்து வழிபடுவது மிகவும் உகந்த பரிகாரமாகும். எனவே அதனை இல்லத்தில் இருந்தவாறு செய்து அவருடைய அருளை பெற முடியும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி சமயத்தில் வர இயலாதவர்கள் இந்த 27ஆம் தேதியிலிருந்து 48 நாட்களுக்குள் வந்து தரிசனம் செய்து அவருடைய பரிபூர்ண அருளை பெற இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே எல்லா ராசிக்காரர்களும் தரிசனம் செய்து அனுக்கிரகத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கக்கூடிய மூர்த்தியாக விளங்கக்கூடிய திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற கேட்டுக்கொள்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஈசனடி போற்றி, எந்த எடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. அன்பர்களே, சனீஸ்வர பகவான் உடைய பெயர்ச்சி இன்று அதிகாலை 5:22 நடைபெற இருக்கிறது. இதுகாரும் தனுசு ராசியிலே அருள்வாரித்து வரும் சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நிகழ்வை ஆன்மீக அன்பர்களுக்காக ஜெயா தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தேடியும் கண்டிரனே என்ற வரிகள் ஞாபகம் வருகிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், நம்முடைய பாவங்களை போக்கும். இங்கிருந்து நாம் திருநள்ளாறு கோயில் கோபுரத்தை தரிசனம் செய்கிறோம். கோபுரமாய் மனித வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மக்கள் அனைவருக்குமே மனதார விருப்பம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நலம் பெற வேண்டும், நல்ல சூழல் எனக்கு அமைய வேண்டும், என்னுடைய மகன் மகள், என்னுடைய உற்றார் உறவினர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இனிமை பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை நாம் பிரார்த்தித்து வருகிறோம். நவக்கிரகங்களின் சுழற்சி காரணமாக வாழ்க்கையிலே பல ஏற்ற தாழ்வுகள் மாறி மாறி வருகின்றன. இந்த நவக்கிரகங்களிலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் நவக்கிரகங்களிலேயே அதிக காலம் ஒரு சுற்றுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர். குறைவான காலத்திலே 2.25 நாளிலே சந்திர பகவான் ஒரு ராசியை கடந்து விடுகிறார். அதே ராசி அதே 30 பாகையை கடப்பதற்கு சனீஸ்வர பகவானுக்கு குறைந்தபட்சம் 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. சில நேரம் 3 ஆண்டுகள் ஆவது கூட உண்டு. பொது வழக்கு 2.5 ஆண்டுகள் என்பது. அப்படி 2.5 ஆண்டுகள் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கிறார் என்றால் மிக நிதானமாக மிக மந்தமாக அந்த செயல்பாடு அமைகிறது என்பதனால் சனீஸ்வரனுக்கு மந்தன் என்ற ஒரு பெயர் உண்டு. நவக்கிரகங்களிலே சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், இவர்களோடு இந்த சனி பகவானுடைய ஆளுமையும் சேர்கிறது. ராகு கேதுக்களுடைய ஆளுமைக்கும் நாம் உட்பட்டிருக்கிறோம். இத்தனை கிரகங்களிலே சனி பகவானுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்று பார்த்தால்
2 பயிற்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒன்று குரு பயிற்சி. உலகத்தார் அனைவரும் போற்றி பரவி காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வாக, மகிழ்ச்சியான நினைவாக குரு பயிற்சியை காண்கிறார்கள். சனி பகவானுடைய பயிற்சி 2.5 ஆண்டு காலம் ஒரு முறை நடைபெறுகிற போது மனமெல்லாம் பயத்தோடு இந்த சனீஸ்வர பகவானே எனக்கு ஆசி வழங்கு, ஓம் காக துவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்று அவரை ஒரு ஓரமாக நின்று வழிபடுகிறோம். ஆக இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளாசியை வேண்டி ஜெயா தொலைக்காட்சி அன்பர்கள் இப்பொழுது இந்த ஆன்மீக நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வேத மந்திரங்கள் எழும்பி நம்முடைய மனமெல்லாம் நிறையப் போகிறது. வாழ்க்கையுடைய துன்பங்கள் விலக வேத மந்திர ஒலிகள் எழப்போகிறது. அன்பர்களே, இந்த சனி பகவானுக்கு சனைஸ்வரன் என்று பெயர். அவர் சனைஸ்வரன், நாம் சனி ஈஸ்வரன் என்று சொல்கிறோம். சனைஸ்வரன் என்ற பொருள். அந்த சனைஸ்வரன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காலை ஊன்றி நடக்கக்கூடியவர் என்று அதற்கு அர்த்தம். அப்படி நிதானமாக ஒரு கால் இப்படி கெஞ்சி கெஞ்சி நடக்கிறவாழ உலகத்தில் பார்க்கிறோம். அப்படி நடக்கக்கூடியவர். மகாபாரதத்திலே நாம் பார்க்கிறோம், சனீஸ்வர பகவானுடைய வடிவமாக இங்கே இருக்கக்கூடியவன் சகுனி. ஒரு சகுனியினாலே மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் மாறிப்போன விஷயங்கள் நமக்கு தெரியும். சனி பகவானுடைய பார்வை பட்டது என்று சொன்னால் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு போகிறது. தாயக்கட்டையை உருட்டி விளையாடினான் சகுனி. மிக உயர்ந்த சாம்ராஜ்யம் ஒன்று சிதறி போனது. அதை போல இந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறாரே, அவருடைய பார்வை நேரடியாக நம் மீது விழக்கூடாது. இந்த கிரகங்களுடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய பார்வை நேரடியாக விழணும். கோவிலுக்கு போகிறோம்னா குரு பகவான் முன்னால் நின்று நமஸ்காரம் பண்ணணும். குருவே நமஸ்காரம் அப்படின்னு ஒரு முன்னால் நிற்கணும். பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கு முன்னால் மாணவன் நின்று உங்களுடைய தயவு வேணும் அப்படின்னு நிற்கிற மாதிரி கோவிலில் குரு பகவான் முன்னால் நிற்கணும். அவருடைய தீட்சண்யம் நேரடியாக படணும். ஆனால் சனீஸ்வர பகவானை வழிபடுகிறோம் என்று சொன்னால் ஒரு சைடில் நிற்கணும், நேரடியாக முன்னால் போய் நிற்கக்கூடாது. முழு பார்வை நமக்கு தாங்காது. ஆகவே ஒரு ஓரமாக நின்று அந்த சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். இந்த சூரிய குடும்பத்திலேயே சூரியனிலிருந்து 6வது கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். பெரிய கிரகங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கிரகம். இந்த சனி கோளுக்கு 62 உபகோள்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக பார்த்தீர்களானால் விஞ்ஞானம் என்பது நம்முடைய பல விஷயங்களை, இந்த கர்மா தியரி எல்லாம் ஒத்துண்ட காலம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபிறவி உண்டு என்பதிலே விஞ்ஞானம் சில விஷயங்களை ஒத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்கிறது. இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு தத்துவம் என்று நாம் பார்த்தால், சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடியவர் என்று மட்டும் நாம் எடுத்துவிடக்கூடாது. ஏன் சனிக்கு இந்த பெருமை என்று பார்த்தால், ஒருவர் ஜாதகத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நிலையை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே இருள் அடைந்த பகுதி எது? நம்முடைய முந்தைய ஜென்மாவிலே எந்த பாவத்தை நாம் செய்தோம்? நாம் செய்ய தவறிய கடமை என்ன என்பதைத்தான் சனீஸ்வரனுடைய அந்த ஆளுமை, அந்த இருப்பு நமக்கு உணர்த்துகிறது. 9ஆம் இடத்துல ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார். உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆகா நம்ம போன ஜென்மாலே அப்பாவை நன்னா கவனிக்கலை, அப்பாவை சரியாக கவனிக்கலை, தாய் தகப்பனை கொண்டு போய் முதியோருக்கு சில்லங்களில் விடுறோமே, நாமெல்லாம் இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு சிறிய குழந்தையாக இருக்கிற போது நாம் தவறுகள் செய்கிற போது நம்மை அணைத்து அரவணைத்து வளர்க்கின்ற தாய் தகப்பனை அவர்களுக்கு வயசு ஆயிடுத்துன்னு ஒரு சூழ்நிலை வந்த உடனே கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விட்டுடுறோம். அப்படிப்பட்டவாள்லாம் மனசில் நினச்சிக்கணும். சனீஸ்வர பகவானை ஒரு முறை மனசில் நினச்சிட்டாலே வரும், நாம் திருந்திடுவோம். அதாவது பாருங்கள், சனீஸ்வர பகவானுடைய அந்த அருள் கோலத்தை நீங்கள் இந்த திரையிலே கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, சனீஸ்வர பகவானுடைய இந்த காட்சியை நாம் பார்க்கக்கூடிய திருக்கோயில் தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் திருக்கோயில். இந்த தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் திருக்கோயிலே நாம் அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நவக்கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். வேயுறு தோழிவங்கன் விடம் உண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி
சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கிறார். என்னவென்று பார்த்தா, ஒரு சமயம் இந்த ஞானசம்பந்த பெருமான் நான் இந்த கோயிலுக்கு தரிசனத்திற்கு செல்கிற போது அப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது, இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறே நேரம் பார்த்து போக வேண்டாமா என்று சொல்கிற போது ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், எல்லா கிரகங்களுக்கு மேலே இறைவன் நமச்சிவாயன் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார், அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் நாடன் செய்யும் கோளன் செய்யும் என்று கேட்கிறார். அப்படி சொன்னாலும் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அது பொருந்துமா என்று பார்த்தால், பாவ புண்ணியங்கள் இந்த வாழ்க்கை பாவமே செய்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த வாழ்க்கையில் இந்த நவக்கிரகங்களுடைய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தால் பெற்ற பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்கல? நான் பிள்ளையை பால் ஊட்டி வளர்த்தேனே, சோறு ஊட்டி வளர்த்தேனே, அந்த பிள்ளை கடைசி காலத்தில் என்னை கண்டுக்கலையேன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஜாதகத்தில். போன ஜென்மாவில் நீ சரியா நடந்துக்கல, உனக்கு நான் இப்போ தண்டனை தரேன் அப்படிங்கிறார் சனீஸ்வர பகவான். அதே போல 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறத சொன்னேன். பெற்ற தந்தையை சரியாக கவனிக்கலை என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த 9ஆம் இடத்திலே இந்த சனீஸ்வர பகவான் வந்து அமர்கிறார். நீ சென்ற பிறவியிலே செய்ய தவறிய கடமை ஒன்று இருக்கிறது மனிதா என்றுக்கு நமக்கு சனீஸ்வர பகவான் உணர்த்துகிறார். வெறும் நம்ம இந்த கிரக பயிற்சியாகவே பார்த்து விட்டு கணத்தில் போட்டுவிட்டு அரகரான்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. கிரக பயிற்சி எல்லாம் ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்குது. குரு பயிற்சிக்கு கோச்சார பலன்களை சொல்கிறோம், சனி பயிற்சிக்கு கோச்சார பலன்களை சொல்கிறோம். ஆகா, பலன்களை சொல்லிகிட்டே இருக்காளே, இந்த காதில் கேட்டுட்டு அந்த காதில் விட்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஜெயா தொலைக்காட்சி இப்பொழுது நேரடியாக இந்த வர்ணனையை செய்கிறது என்றால் இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும். சனீஸ்வர பகவான் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை புரிந்து கொண்டு நம்முடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளாசியை பெறுவதற்கு இன்றைக்கு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலில் இருந்து ஜெயா தொலைக்காட்சி நேரடியாக இந்த நிகழ்வை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறார் ஆன்மீக செம்மல் சுவாமிநாதன் ஐயா அவர்கள். அற்புதமான ராஜகோபுர தரிசனத்தோடு மூலவர் சனி பகவானுக்கு நடக்கின்ற ஆரத்தி திருக்காட்சியை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கிரகப்பெயர்ச்சி என்றாலுமே அந்த கிரக தேவதையின் அருளை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. கிட்டத்தட்ட சனி பகவானுக்கு அது முற்றிலும் பொருந்தும். சனி பகவானுக்கு அதிதேவதை யமதர்மராஜா என்று சொன்னாலுமே நாமெல்லாம் பயப்படாமல் நமது கடமையில் இருந்து சற்றும் தவறாமல் நாம் வாழ்ந்தாலே இந்த கிரக தேவதையின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். கடமையை செய்யாமல் பரிகாரங்களை மட்டுமே செய்து கொண்டு கிரக தேவதையின் அருளை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் பலனை எதிர்பார்க்காத அந்த கடமைதான் நமக்கு நல்லனவற்றை வழங்கக்கூடியது. அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் மூலவர் திருச்சன்னதியை எத்தனை அருகில் சென்றாலும் இந்த அளவுக்கு தரிசிக்க முடியுமா என்கிறது போல இந்த பகவானை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரிய பெருமக்கள் அந்த சனி பகவானுக்கு அற்புதமான இந்த வேளையில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் உற்சவர் திருவடிவை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். காக வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிற அந்த சனீஸ்வர பெருமான் நமக்கெல்லாம் இன்னருள் வழங்கி இந்த 2.5 வருட காலத்தை இனிமையானதாக ஆக்கிக்கொள்ள அவரை போற்றி துதிக்க வேண்டும். சாதாரணமாக ஒருவரை வாழ்த்தி பேசுவது என்பது அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அது இந்த சனி பகவானுக்கும் பிடிக்குமா? சனி பகவானுக்கு உகந்த ஸ்லோகங்களை நாம் சொல்லி வழிபட்டால் அவரது அருளை பெறலாம் என்கிறார்கள் அறிஞர்கள். சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரம் என்கிற மந்திரத்தை உச்சரித்து பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றார்கள். இதனால் சனி பகவானுக்கு சோஸ்திர பிரியன் என்கிற திருநாமமும் உண்டு. சனி பகவானை இந்த காலத்தில் அவரது அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டாலே அவரது பரிபூர்ணமான அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். உற்சவர் பெருமானுக்கு நடக்கிற ஆரத்தி திருக்காட்சியை தற்போது நாம் தரிசிக்கிறோம்.
இல்லத்தில் இருந்தவாறே இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் எங்களை காத்தருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அந்த பகவானின் முன் இந்த நேரத்தில் நாம் வைக்கிறோம். சனைச்சர ஸ்தவராஜ சோஸ்திரம் என்கிற சோஸ்திரத்தை சொல்லி நலமகராஜா தான் இழந்த தேசத்தை திரும்ப பெற்றார். சனி பகவானின் பார்வைக்கு எவருமே தப்ப முடியாது என்று சொல்வார்கள். உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் யாராக இருந்தாலுமே சனி பகவானின் தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டும். ஆனாலப்பட்ட சிவபெருமானே இந்த காலத்தில் அவதிப்பட்டதுண்டு. தர்மபுர ஆதீனகர் தற்போது ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கிறார். ஆலயத்தினுள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ஆதீனத்தின் வருகையை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ராஜகோபுரம், ஒளி விளக்குகள் துலங்க அந்த கோபுரத்தை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். கோச்சாரப்படி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பலன்கள் உள்ளனவோ அந்த பலன்கள் நமக்கு இருந்தாலுமே சனி பகவானை இந்த காலத்தில் மந்திரங்கள் சொல்லி அவருக்கு நடக்கின்ற வழிபாடுகளை தரிசித்தாலே நமக்கு உரிய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். சனி பிடித்தாலும் நமக்கு சளி பிடித்தாலும் அத்தனை சுலபத்தில் நம்மிடம் இருந்து விலகாது. அந்த சனியோ சலியோ விலகுவதற்கு நாம் சில காலம் கஷ்டப்பட்டாக வேண்டும் என்பதைத்தான் இதை வைத்து சொல்வார்கள். இந்த ஆலயத்தில், திருநள்ளாறு ஆலயத்தில் சனி பகவானுக்கென்று பிரத்யேக சந்நிதி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்களுக்கு சந்நிதி கிடையாது. சனி பகவானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலுமே பிரதான ஆலயமாக இந்த திருநள்ளாறு அமைவதற்கு காரணம் தர்பாரண்யேஸ்வரர். நலபகவான் தான் கஷ்டப்பட்ட காலங்களில் 12 ஆண்டுகள் மனைவி இழந்து மக்களை துறந்து காடு மேடெல்லாம் பயணித்து நாட்டை இழந்து அனைவரையும் மறந்து பயணிக்கிறான். அவன் கடைசியில் வந்து சேர்ந்த இடம் இந்த திருநள்ளாறு திருத்தலம். இறைவன் தர்பாரண்யேஸ்வரரை வணங்குவதற்காக இந்த ஆலயத்திற்குள் நுழைகிறான். அதுவரை நலனை பிடித்திருந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த ஆலயத்தின் கோபுரத்தினுள் நுழைந்து படியை தொட்ட மாத்திரத்தில், ஆலயத்தின் பிரதான படியை தொட்டு வணங்கிய மாத்திரத்தில் நலனை பிடித்திருந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் விலகிக் கொண்டாராம். ஆகவே இந்த ஆலயத்தினுள் நுழையும் முன் அந்த பிரதான படியை தொட்டு வணங்குவது என்பது மிக உயர்ந்த விஷயமாக சொல்லப்படுகிறது. இந்த நலபகவான் படியை தொட்ட மாத்திரத்தில் விலகிய சனி பகவானை கொண்டு இறைவன் ஆனந்தப்பட்டாராம். அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரரே, எனது ஆலயத்தில் நீயும் ஒரு திருச்சந்நிதி கொண்டு அருளும் என்று சொன்ன காரணத்தினால் இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு பிரதான சந்நிதி அமைந்திருக்கிறது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் நவக்கிரகங்களுக்கு உண்டான திருத்தலங்கள் வெகு சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கிரக தேவதைக்கும் ஒரு ஆலயம் காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த திருநள்ளாறு திருத்தலம் சனி பகவானுக்கு பிரத்யேகமான திருத்தலமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தினுள் எண்ணற்ற தீர்த்தங்கள், அவற்றுள் சிறப்பானது நல தீர்த்தம். நலபகவான் தனது பாவங்களை போக்கி இந்த ஆலயத்தில் தீர்த்தம் ஏற்படுத்தி வழிபட்டான். அதே போல நலக்கூபம் என்று சொல்லப்படுகிற அகழ்கிணறும் இந்த ஆலயத்தில் வெகு விசேஷமானது. அந்த கூபத்தை நாம் தரிசிக்க முடியுமே தவிர அதில் நாம் நீராட முடியாது. காதிற்கு இனியவை வேத மந்திரங்கள். தற்போதுதான் சொன்னேன், சனி பகவான் சோஸ்திர பிரியன் என்று சொன்னேன். மந்திரங்கள் சொல்லி அந்த பகவானை வழிபடுவது நமக்கெல்லாம் நாளும் பலன் தரும். அத்தகைய வேத மந்திர கோஷங்களை, சனி பகவானை வாழ்த்தி சொல்கிற மந்திர கோஷங்களை தற்போது நாமும் கேட்டு அந்த சனி பகவானின் பரிபூர்ணமான அருளை பெறுவோம். Hare
பால் நிறைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளிபெருக்கி உவப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே. அன்பர்களே, தர்பாரண்யேஸ்வரர் திருத்தலத்திலிருந்து சனி பகவானுடைய பயிற்சியை ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீக அன்பர்களுக்காக நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே நவக்கிரகங்கள் வழிபாடு என்று சொன்னாலும் இந்த நவக்கிரகங்கள் சிவனுக்கு கட்டுப்பட்டவை. ஆகவேதான் சிவ வழிபாடை மிக முக்கியமாக சொல்கிறோம். நவக்கிரகங்கள் என்று 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். ஆகவேதான் இவற்றை கூட்டினால் 48 என்று வரும். 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகளை கூட்டினால் 48 என்று வரும். அதைத்தான் நாம் ஒரு மண்டலம் என்று சொல்கிறோம். ஒரு ஜோதிடரை சென்று சந்தித்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு மண்டலம் செய்து வாருங்கள் என்று சொல்கிறார். என்ன காரணம் என்று பார்த்தால் இந்த கூட்டுத்தொகைதான் காரணம். கிரகங்களுடைய அனுக்கிரகம், அதை போல நட்சத்திரங்களுடைய அனுக்கிரகம், அந்த கிரகநாதர்கள் எல்லோருடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்கு இந்த 48 நாள் என்ற பரிகாரம் உதவும். இப்பொழுது திரையிலே நீங்கள் சனி பகவானை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிகாலை 5:22 அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இன்னும் சில நிமிடங்களில் நிகழ இருக்கிறது. இதிலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் இந்த திருக்கோயிலிலே இந்த நிகழ்வு நடக்கிறது. ஏன் இந்த பெருமை? இந்த கோயிலுக்கு எவ்வளவோ கோயில்கள் இருக்கிறது. சனீஸ்வர பகவான் இருக்கிறார், நவக்கிரகங்களிலே கூடியிருக்கிறார். ஏன் இது கோயிலுக்கு பெருமை என்று சொன்னால், இந்த நளனுக்கு திருமணம் நடந்தது, சுயம்பரம் நடந்தது. அப்போ தமயந்தி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், நளனை தேர்ந்தெடுக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கை துணைவனாக நளனை தேர்ந்தெடுக்கிறாள். அந்த திருமணத்திற்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். தேவர்களுக்கு தமயந்தியை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு வந்த தமயந்தி என்ன செய்கிறாள்? சுயம்பரத்திலே நளனை தேர்ந்தெடுத்து விடுகிறாள். அப்போ தேவர்களுக்கெல்லாம் கோபம். நேரடியாக சென்று சனீஸ்வர பகவானிடம் அவ கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி இப்படி கல்யாணம் பண்ணிட்டார், நாங்கள் திருமணம் செய்து கொள்ளணும்னு இருந்தோம், இந்த நளன் கல்யாணம் பண்ணிட்டார், அவரை நீ பிடிச்சுக்கணும்னு சொல்றார். சனீஸ்வர பகவான் நளனை பிடித்துக் கொள்கிறார். இந்த நளன் தப்பிப்பதற்கு என்ன செய்வது என்று சொல்லி நேராக வந்து இந்த தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபடுகிறார். ஆகவே அவருக்கு அங்கு நிவர்த்தி கிடைக்கிறது, நளனுக்கு அங்கு நிவர்த்தி கிடைக்கிறது. ஆகவேதான் மனிதர்களாகிய நாமும் 7.5 சனி பிடியிலே இருக்கக்கூடியவர்கள், சனி பகவானுடைய பார்வையிலே அகப்பட்டுக் கொண்டவர்கள் எல்லோரும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுகிறோம். அதுதான் இந்த கோவிலை காட்டுவதுடைய நோக்கம். அதுவும் பார்த்தீர்களானால் சனி பகவானுடைய பெயர்ச்சி என்று சொல்கிற போதே பலருக்கு இது 7.5 நாட்டு சனியுடைய பயம் வரும். இது நாள் வரை விருச்சிக ராசியிலே 7.5 நாட்டு சனி பிடித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார்கள். இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி வருகிறது. அதை போல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியுடைய அமைப்பு இருக்கிறது. ஆக இந்த சனி பகவானுடைய இந்த அமைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7.5 சனி நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கோவிலுடைய தீர்த்தத்துக்கு நள தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம் அப்படின்னு இது பேர். அதுபோக இங்கே தவிர அன்ன தீர்த்தம், கங்கா தீர்த்தம் அப்படின்னு பல தீர்த்தங்கள் உண்டு. இந்த தீர்த்தங்கள் அஷ்டதிக் பாலகர்கள் தீர்த்தங்கள் உண்டு. நள தீர்த்தங்கரையிலே நள விநாயகர் கோயிலிலே உள்ள கிணறு இருக்கிறதே, அதுக்கு கங்கா தீர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த நள தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்தால் நம்முடைய பாவங்கள் விலகும் என்பதனாலே அந்த திருக்கோயிலிலே குளித்து இறைவனை வழிபட வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். இன்னைக்கு உள்ள காலச்சூழலை அனுசரித்து பல முடிவுகள் அரசு எடுத்திருக்கிறது. ஒரு பாதுகாப்பிற்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குளத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நள தீர்த்தத்தை, இந்த நள தீர்த்தத்துடைய பெருமையினாலே பலர் தங்களுடைய வியாதிகளை தீர்க்கப்பட்டார்கள், வியாதிகளை தீர்ந்து நல்ல நிம்மதி பெற்றார்கள் என்ற வரலாறு, பல வரலாறு உண்டு. இப்பொழுது நீங்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலே மூலவராக தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் இருக்கிறார். அவருக்கு திருநள்ளாற்று ஈஸ்வரர் என்ற ஒரு பெயரும் உண்டு. தாயாருடைய பெயர் பிராணேஸ்வரி, பிராணாம்பிகை,
போகமார்த்த பூன்மலையாள் என்று அவளுக்கு பெயர். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விருட்சத்தை என்ன விருட்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்ப்பை தான் இந்த கோவிலுடைய தல விருட்சம். இந்த தீபாராதனை நடைபெறுகிறது, கண்களால் கண்டு ஆனந்தப்படணும். இந்த கண்கள் இருந்து என்ன பயன்? இந்த தீபாராதனையை பார்ப்பதுதான் பயன். காதுகளினால் என்ன பயன்? இறைவனுடைய நாமாக்களை கேட்பதுதான் நம்முடைய காதுகளுக்கு பயன். நம்முடைய வாயினால் என்ன பயன் இந்த பிறவியிலே அப்படின்னா இறைவனுடைய நாமாக்களை சொல்வதுதான் அது பயன். இப்போ பாருங்க, தங்க காக்கை வாகனத்திலே நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளாசியை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த நேர்மை வேணும். யாரெல்லாம் சனிப்பெயர்ச்சியை கண்டு பயப்படணும்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் தப்பு பண்ணுகிறோமோ அவளுக்கெல்லாம் ஒரு பயம் வேணும். இந்த தர சனீஸ்வர பகவான் சசயோகத்தை தருகிறார். அதாவது ஒரு ராசிக்கு கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஸ்தானங்களில் சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்தால் அதற்கு பெயர் சசயோகம் அப்படின்னு பேர். அவர் ஆட்சியா இருக்கணும். இந்த முறை சனீஸ்வர பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது ஸ்தானத்திலே ஆட்சியா வந்து அமர்கிறார். சசயோகம் ஏற்படுகிறது. நீதிவான், நியாயவான், நேர்மைப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் என்று சனீஸ்வர பகவான் வந்து அமர்கிறார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையாக வாழ்ந்தால் எள்ளளவும் வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது. சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்று அன்பர் அருமையான ஒரு பழமொழி எடுத்து சொன்னார். இது என்ன காரணம்? சனிக்கும் சளிக்கும் இது என்ன தொடர்புன்னா, ஜாதகத்தில் நுரையீரல் ஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்கார்ந்துப்பார், சளி பிடிக்கும். ஏன்னா நீர்மை தத்துவம் பொருந்திய கிரகம் அது. ஆகவே தான் சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அதை போல சனி நீராடு என்றால் ஔவையார். அதாவது சனிக்கிழமைகளிலே குளிக்க வேணும், தலை குளிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை தத்துவத்தில் பட்டணவாசிகளுக்கு தலை குளிப்பது என்பதை மறந்து போன காலம். தினந்தோறும் தலை குளிக்கிறோம். உடல் தூய்மை உள்ள தூய்மை அமையும், புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார் வள்ளுவர். அதனாலே இந்த 2 தூய்மையும் சனீஸ்வர பகவான் விரும்புகிறார். ஒரு வெளியிடத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோம், நல்ல காலை அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதுவும் ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை வச்சு தேய்க்கப்படாது. இதெல்லாம் சில நுணுக்கமான விஷயங்கள். ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை வச்சு தேய்க்கிறது பலருக்கு பழக்கம். அவளுக்கு சனீஸ்வர பகவான் பிடிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம். காலில் ஒரு காயப்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி பிடிக்கிறதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவளுக்கு வந்து உடம்புல ஒரு அசதி, ஏதோ ஒரு பயம், மனோபயம் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் முதல்ல நமக்கு அறிகுறிகளாக தெரியும். இப்பொழுது இந்த திருக்கோலத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்காக ஜெயா தொலைக்காட்சி இந்த அற்புதமான நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய ஆன்மீக செம்மல் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை தொடர்வார். ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களை அழகாக சொன்னார் நண்பர் பஞ்சநாதன் அவர்கள். இந்த சனி பகவான் நம்மை பீடித்திருக்கிற காலத்திலும் சரி, சனி பகவானை நாம் வணங்குகிற காலத்திலும் சரி, அவருக்கு உரிய வழிபாடுகளை நாம் செய்தால் எத்தகைய தாக்கத்தில் இருந்தும் மீளலாம். நாம் சனியை கண்டு எந்த ஒரு காலத்திலும் பயப்படக்கூடாது. இறைவனை வணங்கினால் எல்லா நலன்களையும் பெறலாம் என்கிற எண்ணமானது நமக்குள் வர வேண்டும். மூலவர் சனி பகவானை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான அந்த சனி பகவான் கிரகங்களுள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இறைவனிடம் இருந்து பெற்ற அந்த பகவான் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள வேண்டும். சனி பகவான் என்றாலே நாம் பயப்படுவதற்கு காரணம், அவர் நம்மை சபித்து விடுவார். அவரது பார்வையில் ஒரு வக்கரம் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் சனி பகவானுக்கு இந்த வக்கர பார்வையோ சபிக்கின்ற குணமோ கிடையாது. ஒருவரது வாழ்க்கை எப்படி அமைகிறது, பெற்றோர் எப்படி அமைகிறார்கள் என்பதை பொறுத்தே அவரது வாழ்க்கையும் அமைகிறது என்பதற்கு சனி பகவான் ஒரு நிதர்சனமான உதாரணம். சனி பகவானின் தந்தையார் சூரிய பகவான். சனி பகவானின் பெரிய தாயாரான சஞ்சிகை இந்த சனியின் மேல் ஒரு மாறா போக்கு கொண்டிருந்த காரணத்தினால் சனி பகவானுக்கு தனது பெரிய தாயாரை ஒரு நாள் திட்டிவிடுகிறார். இதனால் கோபம் ஏற்பட்ட சஞ்சிகையின் மகனான யமதர்மராஜா இந்த சனி பகவானை காலில் தனது தண்டாயுதத்தால் அடித்து விடுகிறார். அதன் பிறகுதான் சனி பகவானின் வாழ்க்கையில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படுகின்றன. யாருமே இந்த சனி பகவானை கண்டுகொள்ளவில்லை, அவரை வரவேற்கவில்லை.
இத்தகைய காலத்தில்தான் தனது தாயான சாயாதேவியின் அருளோடு காசியில் சிவபெருமானை குறித்து தவம் இருக்கிறார். அந்த தவத்தின் வலிமை கண்டு தேவலோகமே நடுங்குகிறது. சனி பகவான் அதிக வலிமையை பெற்றுவிட்டால் தேவர்கள் பலம் இழந்து விடுவார்கள் என்கிற காரணத்தின் காரணமாக சூரிய பகவான் இந்த சனி பகவானின் தவத்தை கெடுக்க முயல்கிறார். தனது சுட்டெரிக்கும் பார்வையால் அந்த வனத்தையே எரிக்கிறார். அந்த வன முழுக்க எள் செடிகளால் காணப்பட்டது. எள் செடிகள் எரிந்த போதுமே இந்த சனி பகவானுக்கு எத்தகைய ஒரு பாதிப்பையும் சிவபெருமான் ஏற்படுத்தவில்லை. இந்த எள் செடிகள் நிரம்பிய காரணத்தினாலுமே அந்த எள் செடியே இன்று சனி பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுகிறது. எள்ளினால் ஏற்றப்படும் தீபமே சனி பகவானுக்கு உகந்த தீபமாக கருதப்படுகிறது. சனி பகவானுக்கு வாகனமாக காகத்தை நாம் கண்டோம். என்ன காரணத்தினால் இவருக்கு காக வாகனம் அமைந்தது என்பதற்கும் இந்த தவக்காலமே நமக்கு பதில் சொல்கிறது. சனி பகவானின் தவத்தை கண்டு தேவர்கள் இந்திரனிடம் புகார் செய்தார்களாம். இந்திரன் இந்த தவத்தை கெடுத்து சனி பகவானின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக காக வாகனம் எடுத்து காகத்தின் சுரூபத்தை எடுத்து தவத்தில் இருக்கின்ற சனி பகவானின் கண்களை கொத்த முயல்கிறார். எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்றுவிட்டால், இறைவனின் ஆசியை பெற்றுவிட்டால் நமக்கு எத்தகைய பாதிப்பும் ஏற்படாது என்பதற்கு இந்த சனி பகவானே உதாரணம். அந்த காலத்தில் சனி பகவான் இம்சை கொடுத்தாலுமே அந்த சனி பகவானையும் ஆசிர்வதித்து ஏற்றுக்கொண்டாராம் இந்த சனி பகவான். அதன் பிறகு சனியா பகவானின் வாகனமாக காகம் மாறியது. இன்றைக்கு சனி பகவானின் வாகனமாக நாம் காகத்தை காண்கிறோம் அல்லவா? இந்திர பகவானே காகமாக இருந்து சனி பகவானை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான இந்த மூலவருக்கு நடக்கின்ற அர்ச்சனைகளை மூலவரின் வெகு அருகில் நின்று தரிசித்தாலும் கிடைக்காத அற்புதமான காட்சியை நமக்கு ஜெயா தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அடுத்து பஞ்சநாதன் அவர்கள் இந்த வர்ணனையை தொடர்வார்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அன்பர்களே, சனி பகவான் பெயர்ச்சியை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சனி பகவானுக்கு இன்று இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறதே, அந்த நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களும் சனிக்கோளினுடைய நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன. இன்றைக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிற போது நடைபெறக்கூடிய நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம். இது வாம வேதையிலே வருகிறது. சனீஸ்வர பகவான் பிறந்த ரேவதி நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம், அது ஷேமத்தாரைன்னு பேர். அப்போ இது பல ஷேமங்களை உருவாக்கி தரும் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம். இந்த சனி பயிற்சி நடக்கிற போது அந்த நடக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார். இப்போ எந்த பயிற்சி நடைபெறுகிறதே, இது உத்திராடம் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியிலையும் வருது, மகர ராசியிலையும் வருது. அப்போ அந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு தான் இப்போ இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைகிற போது யாருடைய நட்சத்திரத்திலே பயிற்சி அடைகிறாருன்னு பார்க்கணும். இந்த உத்திராடம் நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய மகன்தான் சனீஸ்வர பகவான். ஆனால் இது ஒரு வினோதமான விஷயம். இந்த சூரியனுடைய மகன் சனீஸ்வர பகவானோட ரொம்ப 2 பேரும் உறவுன்னு எடுத்துக்கப்படாது. அப்பா பிள்ளை வீடுகளில் பல வீடுகளில் உறவு சரியில்லாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். சூரியனை சனி பகவான் பார்ப்பார். இப்படி ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், சூரியன் சனி தொடர்பு. அப்படி இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் அப்பா பிள்ளை உறவு சரியாக இருக்கிறது இல்லை. இந்த சூரியனுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான், இன்னொன்று யமன். இந்த 2 பேருமே நீதியை நிலைநாட்டக்கூடியவா. 2 பேருக்கு இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே தண்டனை தரக்கூடிய கிரகங்கள் தான். சனி பகவான் வாழும் போதே தண்டனையை தருவார். நம்ம இந்த பிறவியிலே ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தோம்னா தண்டனையை கொடுத்துடுறார். யம தர்மராஜன் என்ன பண்ணுறார், நம்ம வாழ்க்கை முடிந்த பிறகு தண்டனை தருகிறார். இந்த 2ம் தான் நுட்பமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அற்புதமான ஒரு கலை. வாழ்க்கையுடைய பல நுட்பங்களை சொன்ன விஷயம்.
இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியை நம்ம பார்க்கிற போது இதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிந்து கொள்ளணும். உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு பயிற்சி அடைகிறார். உத்திராடம் நட்சத்திரம் என்பது மகர ராசி உத்திராட நட்சத்திரங்கும் போது அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி சாரத்தில் அவர் பயிற்சி அடைகிறார். அப்போ லோகக்ஷேமம் மகாமிகம்னு இருக்கணும். இந்த 2.5 ஆண்டு காலமும் நோய் நொடியின்றி நாம் வாழ்வதற்கு குலதெய்வ பிரார்த்தனை பண்ணணும். ஏற்கனவே நம்முடைய ஜோதிட நிகழ்ச்சிகளை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அடுத்த 2.5 ஆண்டுகள் நோய் நொடியின்றி இந்த உலகம் இருக்கணும், நிம்மதியாக வாழணும். நம்மை பிடித்த வியாதிகள் தொடருங்கிற அச்சத்தை ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடாது. பூரண நலம் பெற வேண்டும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில நிமிடங்களிலே நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியானது நடைபெறப் போகிறது. ஆகவே இந்த சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே பணிவு வேண்டும், தவறு செய்யாத நல்ல குணம் வேணும். இதுக்கு என்ன பரிகாரம்? ஒருத்தரை 7.5 சனி பிடிச்சிருத்துங்கிறா, அர்த்தாஷ்டம சனிங்கிறா, அஷ்டமத்து சனிங்கிறா. இதுலேருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது? என்ன பரிகாரம் செய்தால் தப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காக்கைக்கு அன்னமிடணும். சாதத்தில் சிறிது நெய் ஊற்றி நம்ம தெய்வத்துக்கு படைக்கிறோம். அந்த சாதத்தில் பருப்பு போட்டு படைக்கிறோம். சாதத்தை அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் நம்ம காக்கைக்கு விடணும். அது ஏன் பருப்பு போடுறோம் அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தாற்பயம் அதிலே அடங்கி இருக்கிறது. இப்போ காக்கைக்கு அன்னம் விடணும். அதை போல உளுந்து பிரீத்தி அடைகிறார். வெறும் எள்ளு மட்டும்தான் எடுத்துக்கிறது இல்லை, உளுந்து. ஏன்னா உளுந்துக்கு அதிபதி ராகு பகவான். அந்த ராகுவும் சனியும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால அந்த உளுந்து தானமும் பண்ணலாம். அதை போல நவக்கிரகத்தை 9 முறை சுற்றி வருவது மிக அவசியம். அப்படி சுற்றி வந்தால் இந்த சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகத்தை பெறலாம். கற்களில் நீலக்கல் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளூ சஃபையர் நீலக்கல்னு சொல்கிறாளே, அதை போட்டுக்கும் போது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல இன்னல்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. இன்னும் நம்முடைய குடும்பங்களில் சுந்தரகாண்டம் வாசிக்க சொல்கிறோம். கர்ப்பஸ்திரீகள் சுந்தரகாண்டம் வாசிக்கணும் அப்படிங்கிறோம். ஏன்னா ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகத்தை பெற்றவர். இந்த ஆஞ்சநேயரை உபாசிக்கிறவாளுக்கு, நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ணுறதில்லை. இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு முறை உடம்புல காயங்கள் பட்ட போது கடுகு எண்ணெயை வைத்து துடைத்து விட்டார், மருந்திட்டார் ஆஞ்சநேயர் என்ற ஒரு வரலாறு. இது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவா. நம்ம தென்னிந்தியாவில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவோம். இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதுலையும் ஒரு விஷயம் உண்டு. தாய் தகப்பன் இருக்கக்கூடியவர்கள் எள் தீபம் ஏற்றப்படாது. தாய் தகப்பன் இருக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணெய் தீபம் தான் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றணும். கோவிலுக்கு போனோடனே எள் முடிச்சு எடுத்துட்டு போய் எல்லாரும் ஏற்றிடப்படாது. அந்த எள் தீபம் ஏற்றுவது தாய் தந்தை இழந்தவர்கள் தான் ஏற்றலாம். இன்னும் சில நிமிடங்களிலே நமக்கு இந்த கிரக பயிற்சியானது, சனி பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. அந்த சனீஸ்வர பகவானுடைய அருளாசி மகர ராசியிலே நமக்கு கிடைக்கப் போகிற அந்த அருளாசி இன்று அதிகாலை 5:22 நடைபெறப் போகிறது என்பதனால் அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இந்த அற்புதமான தருணத்தை ஜெயா தொலைக்காட்சி நாம் கண்குளிர காண நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது நல்ல உத்தியோகத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. இது நாள் வரை வேலை இழந்தவர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பை தரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் யோகாதிபதி என்பதனால் ராஜ யோகத்தை கொண்டு வந்து தரப்போகிறார். இப்பொழுது அடுத்தது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சுயேஷேத்திரத்திலே சனி பகவான் இருப்பதனால், ராசி அதிபதிக்கு புதனுக்கு அவர் நட்பாக இருப்பதனால் பல நன்மைகளை செய்து தரப்போகிறார். அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி இன்னும் சற்று நொடிகளிலே நிகழ இருக்கிறது. திரையிட்டிருக்கிறார்கள். திரையை விலக்கிய பின்னாலே அந்த ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெறப்போகிறோம். இதோ சனீஸ்வர பகவானை கண்களினால் காணுங்கள். வேத மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து வைக்கப் போகிறார் சனீஸ்வர பகவான். சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருப்பதனால் வேலை வாய்ப்பிலே இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும், நோய் நொடிகள் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது நல்ல உத்தியோக உயர்வு, வியாபார லாபத்தை தரப்போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வியை சனீஸ்வர பகவான் வழங்கப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகி வாழ்க்கையிலே உயர்ந்த சூழல் ஏற்பட போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சேமம் உருவாக போகிறது. மகர ராசிக்காரர்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். இதோ சனி பகவான் பயிற்சியாகிவிட்டார், மகர ராசியிலே பிரவேசித்து விட்டார். ஓம் காகத்வஜாய வித்மகே கத்தஹஸ்தாய தீமகி என்று இந்த தீப ஒளியிலே நாம் அவரை கண்டுள்ளனே அவரை அருளாசியை பெறுகிறோம்.
அவருடைய அருளாசி பெற்றால் இனி அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலமும் சனி பகவானுடைய அருளாசி பரிபூர்ணமாக நிறைந்து நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி அன்பர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலவும் உருவாகப் போகிறது. நீங்கள் கண்களினால் அவருடைய அந்த அனுக்கிரகத்தை தீப ஆராதனை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரத்திலே அவர் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இன்னும் 2.5 ஆண்டு காலம் மகர ராசியிலே தங்கி இந்த உலகத்திற்கு பல்வேறு சேமங்களை வழங்கப் போகிறார். வான வேடிக்கைகளை கண்டீர்கள், தீப ஆராதனையை காண்கிறீர்கள். சனீஸ்வர பகவா, இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவா, நீதி நியாயத்தை சொல்லக்கூடிய ஆண்டவா, உன்னுடைய அனுக்கிரகத்தினால் இந்த உலகத்திலே பல்வேறு நன்மைகள் அடுத்த 2.5 ஆண்டுகளும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் ஏற்படவே நீ அருள் புரிய வேண்டுமையா என்று அவரை பிரார்த்திக்கிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை விபரீத ராஜயோகத்தை இந்த சனீஸ்வர பகவான் அள்ளி அள்ளி வழங்கப் போகிறார். பல நன்மைகள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அடுத்த 2.5 ஆண்டுகள் நடைபெற இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு லாபத்திலே பிரவேசித்திருக்கிறார் சனீஸ்வர பகவான். அதன் காரணமாக மிக உயர்ந்த வாழ்க்கையை மீனராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். இதுநாள் வரை இவர்கள் வாழ்க்கையிலே இருந்த பல்வேறு கஷ்டங்கள் விலகி நன்மைகள் உருவாகப் போகிறது. இப்பொழுது சனீஸ்வர பகவானுடைய தெய்வ ஆராதனையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வ ஆராதனையை பாருங்கள், கண்களினால் ஒற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளும் ஏற்படுவதற்கு அந்த சனீஸ்வர பகவானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். கர்மகாரகன் என்று அவருக்கு பெயர். அவருடைய ஆணைப்படிதான் ராகு பகவானும் கேது பகவானும் கூட தங்களுடைய கர்ம காரியங்களை நிறைவேற்றி வைக்கிறார்கள். நம்ம ஜாதகமும் சொல்றோம். அந்த ஜாதகத்துக்கு பேரே கர்ம பத்திரிகையின் பேரு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் எழுதுறோம். அந்த ஜென்ம பத்திரிகா அப்படிங்கிறதே கர்ம பத்திரிகான்னு பேரு. கர்மானா எண்ணம் பயந்துக்கப்படாது. சனீஸ்வர பகவானாலே ஒரு பயம் வருது. பயம் தேவையில்லை. நம்முடைய கர்ம காரகன் சொன்னா கர்மானா பாவமும் உண்டு, புண்ணியமும் உண்டு. ஆகவே எல்லா நன்மையும் இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு வழங்க அவரை நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது ஆன்மீக செம்மல் சுவாமிநாதன் ஐயா வர்ணனையை தொடர்கிறார். சனி பகவான் இடப்பெயர்ச்சியை தற்போது நாம் தரிசித்தோம். மூலவர் திருச்சந்நிதிக்கும் உற்சவர் திருச்சந்நிதிக்கும் நடந்த ஆரத்தியை நாம் தரிசித்தோம். பொதுவாக இந்த திருநள்ளாறு சனி பகவானை தரிசிக்கின்றவர்கள் அந்த பிரசாதங்களை இல்லத்திற்கு எடுத்துச் செல்லலாமா என்று யோசிப்பார்கள். இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி அருளக்கூடிய சனி பகவான் அபயமுத்திரை தாங்கியிருக்கிறார். இதனால் இவர் அனுக்கிரக மூர்த்தி என்று வழங்கப்படுகிறார். எந்த ஒரு தெய்வம் நமக்கு அனுக்கிரகத்தை அபயஹஸ்தமாக வழங்குகிறதோ அந்த தெய்வத்தை நாம் தாராளமாக வணங்கி பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் தருகின்ற பிரசாதத்தை உளமாற இல்லத்திற்கும் நாம் எடுத்துச் செல்லலாம். இந்த கிரக பயிற்சியானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல் ஆசிகளையும் நல் வழிகளையும் காட்ட வேண்டும் என்பதையே இந்த நேரத்தில் நமது முக்கியமான பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி பகவானின் மனைவி ஜேஷ்டா தேவி. அந்த ஜேஷ்டா தேவியோடு இல்லறத்தை சுமூகமாக நடத்தாத காரணத்தினால்தான் மனைவியின் சாபத்திற்கு உள்ளாகி சனி பகவானின் பாதை மாறியதாம். சனி பகவானின் வரலாற்றை படிக்கிற போது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இது நமக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால், இல்லறத்தில் நாம் வாழ்கின்ற போது குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நாம் இணக்கமாக இருக்க வேண்டும். மனைவியாகட்டும், மக்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், அவர்கள் அனைவருக்கும் இணக்கமாக நாம் நடந்து அவர்கள் அனைவரையும் அனுசரித்து நடந்தால் நாம் நல்லனவற்றை பெறலாம். இது சனி பகவான் வாழ்க்கையில் இருந்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அற்புதமான இந்த மூலவர் திருச்சந்நிதியை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தர்பாரண்யேஸ்வரர் ஆலயமானது வெகு சிறப்பான ஆலயம். தர்பம் என்றால் தர்பை என்று பொருள்படும். தர்பை காடாக விளங்கிய இந்த திருத்தலத்தில் தர்பாரண்யேஸ்வரர் குடிகொண்டிருக்கிறார். சனி பகவானை வணங்க வருகின்ற அன்பர்கள் பலரும் சனி பகவானை வணங்கிவிட்டு அப்படியே திரும்பி விடுகிறார்கள். இது மிகவும் தவறான அணுகுமுறை. இந்த ஆலயத்தில் தர்பாரண்யேஸ்வரரையும் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் தரிசித்தால்தான் இந்த வழிபாடானது பூர்த்தியடையும். தர்பாரண்யேஸ்வரர் என்கிற பெயருக்கு ஏற்ப அவரது லிங்க திருமேனியில் தர்பையின் வடுக்கள் இன்றைக்கும் காணப்படுகின்றன. தர்பை என்பது நல்ல காரியங்களுக்கு பயன்படக்கூடியது.
பிரம்மதேவன் ஆகப்பட்டவன் கூர்ச்சம் வைத்து இந்த இறைவனை வணங்கின காரணத்தினால் இவர் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். காக வாகனத்தின் மீது விற்றிருக்கக்கூடிய உற்சவர் சனி பகவானை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். சனி என்று நாம் எந்த ஒரு நாளிலும் சொல்லக்கூடாதாம். சனி பகவான் சனைச்சரன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமாம். ஒரு மிகப்பெரியவர் என்றால் அவருக்கு நாம் மரியாதை தருகிறோம் அல்லவா, அவரது பெயரை சொல்லி அவர்கள் என்று சொல்கிறோம். அதுபோல சனியை தரிசித்தேன் என்று நாம் சொல்லக்கூடாதாம். சனி பகவானை தரிசித்தேன், சனைச்சரனை தரிசித்தேன் என்று சொல்ல வேண்டுமாம். மரியாதையையும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் தவறாது செய்து வந்தாலே தெய்வங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் என்றைக்கும் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு நலபகவான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உதாரணம். நலபகவான் வாழ்ந்து வருகின்ற காரணத்தில் நலபகவான் வாழ்ந்து வருகின்ற காலத்திலேயே அவர் எந்த ஒரு தவறும் செய்யாமல் தர்மத்தை மீறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பீடிக்க வேண்டிய காலகட்டத்திலேயே எப்படி பீடிப்பது என்று சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் மாலை வேளையில் தனது அனுஷ்டானங்களை நடத்துவதற்காக கால்களை கழுவுகிற போது சரியாக கழுவாத காரணத்தினால் சனி பகவான் அவரை பீடித்து கொள்கிறாராம். அதனால தான் நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்னா கால்களை நன்றாக கழுவிக்கொண்டு உள்ளே வா என்று சொல்வோம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நமது முன்னோர்கள் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் சேர்த்தே நமக்கு புகட்டியிருக்கிறார்கள். அற்புதமான ராஜகோபுரங்களை காண்கிறோம். இந்த ஆலயத்திலேயே இந்த காலத்தில் இந்த கோவிட்-19 காரணமாக திரளான பக்தர்கள் வந்து தரிசிக்க முடியவில்லை என்றாலுமே அவர்கள் அனைவரும் இல்லங்களில் இருந்து வழிபட ஏதுவாக ஜெயா தொலைக்காட்சி இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அனைவரது இல்லங்களிலும் இருந்தவாறே இந்த நிகழ்ச்சியை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த சனி பகவானை மனதார கண்டு வணங்கி அந்த பகவானின் பரிபூர்ணமான அனுகிரகம் அடுத்து வருகின்ற காலத்தில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதையே இந்த வேளையில் நாம் அனைவரும் பிரார்த்தனையாக வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல சனி பகவான் அனைவருக்கும் இன்னருளை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து பஞ்சநாதன் அவர்கள் உரையை தொடங்குகிறார்கள். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயக்கிய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. அன்பர்களே, சனி பகவானுடைய பயிற்சியை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பயிற்சி அடைந்த அற்புதமான தருணத்தை ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் கண்குளிர கண்டோம். அன்பர்களே, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த எந்த தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையை தரும் என்று நான் சொல்கிறேன். அன்பர்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளலாம், வாழ்க்கையிலே உயரலாம். மேஷராசிக்காரர்கள் அசிதாங்க பைரவரை வழிபட வேண்டும். அசிதாங்க பைரவரை வழிபட்டால் இந்த 7.5 சனி, இந்த கர்மச்சனி, இந்த பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய காலம் நன்மையை செய்யும். 10ஆம் இடத்து சனி கர்மச்சனி நடக்கிறது, அவளுக்கு அசிதாங்க பைரவரை வழிபடணும். ரிஷபராசிக்காரர்கள் எல்லா முன்னேற்றம் ஏற்பட உன்மத்த பைரவரை இந்த காலகட்டத்தில் வழிபடணும். பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடிவரும். மிதுன ராசிக்காரர்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபடணும், நன்மைகள் பெருகும். கடகராசிக்காரர்கள் காலகாலேஸ்வரரை வழிபடணும். கோவை கோயில் பாளையம் காலகாலேஸ்வரரை வழிபட்டால் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பல நன்மைகளை தரும். சிம்மராசிக்காரர்கள் உச்சிஷ்ட கணபதியை வழிபடணும், வழிபட்டால் பல நன்மைகள் பெருகும். கன்னிராசிக்காரர்கள் கதிராமங்கலம் வனதுர்க்கையை வழிபடணும், அது பல நன்மைகளை தரும். துலாம் ராசிக்காரர்கள் உத்தரபோசமங்கை இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையிலே எல்லா வகையான உயர்வுகளையும் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்திலே பெற முடியும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்சி உச்சி பிள்ளையாரை வழிபடணும். உச்சி பிள்ளையார் அனுக்கிரகத்தினால் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே உயர்வுகள் சித்திக்க போறது, நன்மைகள் நடக்க போறது. தனுசு ராசிக்காரர்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபட்டா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகும். மகர ராசிக்காரர்கள் ஐயப்பனை வழிபடணும். ஜென்ம சனி இப்போ வந்திருக்கு,
அதனால இந்த காலகட்டம் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால இங்கே எந்த பயமும் தேவையில்லை. உயர்வுகள் வரும். உடல் நல்ல முறையா இருக்கவும் எல்லா வகையான வெற்றிகள் பெறவும் ஐயப்பனை இந்த காலகட்டத்திலே வழிபடுவது என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக அவசியம். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபடணும். தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாழை வழிபட்டுட்டு அப்படி பட்டீஸ்வரத்தில் துர்க்கையை வழிபட்டோம்னா எல்லா வகையான நன்மைகளும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மீனராசியை சேர்ந்தவர்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபடணும். அப்போ இந்த ஏழரை சனி காலத்திலே உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்கள் விலகி நன்மைகள் பெருகும். ஆகவே சனீஸ்வர பகவானை வழிபடுவது என்பது சனீஸ்வர பகவான் நவக்கிரகங்களிலே ஒரு கிரகம். அவருடைய அருளாசியை பெறுவதற்கு தெய்வத்துடைய துணை வேணும். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்கிற போது அந்த கிரகத்திற்கு அதிதேவதா பிரத்யதி தேவதா என்று நாம் சொல்கிறோம். சூரிய பகவானை சொல்கிறோம் அப்படின்னா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது, ஓம் அக்னியே நமஹ, ஓம் ருத்ரனே நமஹான்னு சொல்றோம். ஒரு சுக்கிர பகவானை சொன்னோம்னா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாதுன்னு சொல்லி அதிதேவதை பிரத்யதி தேவதையை சொல்றோம். அப்படி சனீஸ்வர பகவானை சொல்லும்போது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜாபதையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிரஜாபதையே நமஹா ஓம் யமனே நமகான்னு சொல்றோம். அப்போ இந்த தெய்வ வழிபாடுகள் முக்கியம். அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய இன்னல்கள் ஒருத்தருக்கு வராமல் இருக்கணும்னா அவர் இன்னல்கள் தரக்கூடிய கிரகம் அல்ல. ஆனால் நாம் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற தண்டனை தருகிறார் அப்படிங்கிற போது ஒரு பயம் வருது. அப்ப நன்மைகள் நடப்பதற்கு ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் அற்புதமான பலன் தருது. அனுமன் சாலீசா படிக்கணும். எதை செய்ய மறந்தாலும் அனுமன் சாலீசா படிக்க மறந்துடக்கூடாது. அப்படி படிப்பதனால் பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் உருவாகும். தீப ஆராதனையை கண்குளிர காணுங்கள். இந்த தீப ஜோதி நமோ நமகான்னு சொல்லணும். அதுவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம்னாலே எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த நட்சத்திரத்திலே இந்த பெயர்ச்சி அப்படிங்கிற போது அந்த தீப ஆராதனை நமக்கு கண்குளிர காணுவதனால் பல நன்மைகள் நடக்கும். அதனால அதே மாதிரி விநாயகர் வழிபாடு என்பதுமே பல நன்மைகளை தரக்கூடியது. அதாவது பரமேஸ்வரனை கூட இந்த சனி பகவான் விட்டுவிடலை அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்றது. ஒரு முறை இந்த சனி பகவான் வேகமா வரார். அவர் வரதை பார்த்தோன்னே தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பயம். அடாடா நம்மளை பிடிச்சிட்டு போறார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு அவள் பயப்படுறா. ஆனா சனீஸ்வர பகவான் தேவலோகத்தை கடந்து போறார். அவளுக்கு ஒரு நிம்மதி. அப்பா நம்மளை விட்டுட்டார், இவர் வேற எங்க போறாரு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பின்னால தொடர்ந்து போறா. போனா இந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்றாருன்னா நேர கைலாய இதை பார்த்து போறார். கைலாயத்தை பார்த்து சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து போறார். போன உடனே எல்லாரும் பின்தொடர்ந்து போறா. என்ன நடக்க போறது? சிவபெருமான் அவர் பிடிச்சுக்க போறாரா? என்ன நடக்க போறது? அவர் தானே அத்தனை பேருக்கும் ஈசன், அவரை பிடிச்சுருவாரா அந்த சனி பகவான் அப்படின்னு பார்க்க போறா. அப்போ இவரை கண்ட உடனே சிவபெருமான் பார்க்கிறார். அடடா இந்த சனி பகவான் நம்மளை நோக்கி வராருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வேகமாக ஓடுகிறார். விஷ்ணு அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு குகையை காட்டி இங்க இருந்து இந்த சிவனிடம் சொல்கிறார். அந்த குகைக்குள்ள போய் சிவபெருமான் அமர்ந்துக்கிறார். ரொம்ப காலம் இருக்காரு குகைக்குள்ள. சரி இனிமேல் சனி பகவானால அவர் போயிருப்பார் நினைச்சு வெளியே வரார். சிவபெருமான் வெளியே வந்து பார்த்தா சனீஸ்வர பகவான் நிற்கிறார். அப்பா நான் இனிமே உங்களால் என்ன இன்னும் பண்ண முடியாது, நான் குகைக்குள்ளே இவனை இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். இப்போ சனீஸ்வர பகவான் சொல்றார், இந்த குகைக்குள்ளே நீங்க எவ்வளவு வருஷம் இருந்து தெரியுமா? 7.5 ஆண்டுகள் இருந்தேள் இந்த குகைக்குள்ள. உங்களை 7.5 சனியாக நான் பிடிச்சிருந்தேன். அதனால 7.5 ஆண்டு காலமும் நீங்கள் ஒரு சிறைவாசத்தை போல இந்த குகைக்குள்ள இருந்தேள் நீங்க அப்படின்னு சொல்றாரு சிவபெருமானை பார்த்து. அப்போ சிவபெருமான் பார்க்கிறார், உன்னுடைய கடமையை நீ சரிவர நிறைவேற்றினாய், ஆகவே உனக்கு நான் ஈஸ்வரன் பட்டத்தை தருகிறேன் சொன்னார். அதனால்தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்று நாம் சொல்வதாக ஒரு ஐதீகம். நான் ஜோதிட சாஸ்திரத்தில் சனீஸ்வர பகவான் என்ற வார்த்தையை விட சனீஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை தான் மிக சரியானது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சனி பகவான் சனி ஈஸ்வரன் என்ற பட்டம் வந்ததற்கு இப்படி ஒரு கதை காலங்காலமாக வழங்கி வருகிறது. ஆகவே சிவபெருமான் விஷயத்திலே கூட சனீஸ்வர பகவான் தன்னுடைய கடமையை அவர் விடல, கடமையிலே உறுதியாக இருந்தார். ஆகவே இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிக ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சனி பகவான் அப்படிங்கிறதுனால நாம நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப நீதி நேர்மையா நடந்தோம்னா இந்த சனீஸ்வர பகவானால எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும். நான் முதலியே சொன்னேன், நாம் செய்ய தவறிய கடமைகளை அவர் நினைவுபடுத்துகிறார். அதனால நம்ம அந்த ஒரு கடமையை நம்ம ஒரு பிரச்சனை வருது, ஜாதகத்தில் இந்த ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த கடமையை நாம் செவ்வனே செய்வோம், பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். உடல் நலம் சரியில்லை நினைக்கிறோமா, தான தர்மங்கள் நிறைய செய்யணும்.
சோஸ்திர பிரியன் அப்படிங்கிறதுனால சனீஸ்வர பகவானை புகழ்ந்து நிறைய சோஸ்திரங்களை சொல்லலாம், நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். அந்த தான தர்மங்கள் செய்ய செய்ய பல நன்மைகள் நடக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு காரியங்களுக்கு எள், தர்ப்பை இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் பயன்படுத்துகிறோம்? எள்ளில் தான் இந்த சனி பகவான் பிரீத்தி அடைகிறார். தர்ப்பை, தர்ப்பாரண்யேஸ்வரனுடைய தொடர்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தர்ப்பையை வச்சுட்டு தான் பல சடங்குகள் செய்கிறோம். ஆகவே இந்த சனி பகவான் வந்து நம்முடைய வாழும் போது நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வருவதற்கும் சரி, நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கும் சரி, அந்த எள்ளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. எள் தீபம் ஏற்றி அவரை வழிபட்டாலும் அதில் அவர் பிரீத்தி அடைகிறார். அந்த சனீஸ்வர பகவானை மனதால நம்ம பிரார்த்திக்கிறோம். அவரை பாருங்கள், நாம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த சனி பகவானை நீங்கள் மனதார காணுங்கள். இப்பொழுது அவர்கள் மனசால தரிசனம் பண்ணணும். ஏதோ பேருக்கு தரிசனம் பண்ணினோம். இப்போ கோவிலில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது, நாம் ஒரு விளக்க போட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. மனதாலே நாம் அவரை வழிபடணும். அதாவது இறைவனை வழிபடுவதற்கு கூட அவருடைய அனுக்கிரகம் வேணும்னு சொல்றார். அதாவது அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறோம். அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அவரை நம்ம வழிபட முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் விலகுவதற்கு அந்த சனி பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட கால வியாதிகள் இருக்கும், அவளுக்கு சனீஸ்வர பகவான் பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆயுள் காரகன்னு பேரு சனி பகவான். ஏன் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயந்துக்கிறான்னா இது ஒரு காரணம். ஆயுள் காரகனாச்சே அவர் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து அந்த சனி பகவானை பணிவதன் மூலமாக அவருடைய அருளாசியை பெற முடியும். எந்த வகையான கஷ்டங்களாக இருந்தாலும் விலகும். அதை போல கால பைரவரை வழிபடணும். யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்திலே சனி பகவானால் சில பாதிப்புகள் அப்படின்னு தோன்றதோ அவெல்லாம் கால பைரவரை வழிபடலாம். அந்த கால பைரவர் வழிபாடு என்பது எப்படிப்பட்ட துன்பங்களையும் விளக்கும், எதிரிகளை விளக்கும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சேமமா நம்மளை வாழ வைக்கும். ஆகவே தான் நம்ம அவரை அந்த காலபைரவரை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த சனி பகவானை வழிபடக்கூடிய முறையை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம். ஓரமாக நின்று சனி பகவானை வழிபடுங்கோ, நேருக்கு நேரம் நின்று வழிபட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அதே கருப்பு நிற ஆடைகள் அவருக்கு பிரீத்தி. அதே நேரத்தில் இந்த சனி தசை நடக்கக்கூடியவா, ஏழரை சனி நடக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே போய் இந்த காலகட்டத்தில் பொதுவாக இந்த இரும்பு பொருளை அடுத்தவா கொடுத்தா வாங்கிடக்கூடாது. இந்த ஏழரை சனி நடக்கிற வாழ்க்கை யாராவது இரும்பு பொருள் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிடக்கூடாது. நீங்கள் இரும்பு பொருளை தானம் செய்யலாம். அதை போய் நான் சனிக்கிழமை போய் கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறத தவிர்க்கணும். இது ஒரு சூட்சமம். சனிக்கிழமை அன்னைக்கு கடையில் போய் இரும்பு பொருட்களை வாங்குவதை ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனிக்காரர்கள் தவிர்ப்பது என்பது மிக நல்லது. உத்தியோக காரகன்னு பேர். இவர் என்ன நன்மை பண்ணுவார்னா உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை செய்வார். உத்தியோக காரகன் அப்படின்னே அவரை நம்ம சொல்றோம். அதே மாதிரி சனி பகவானத்தினுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தா தான் மிகப்பெரிய பதவிகளை அவர்கள் அலங்கரிக்க முடிகிறது. நாட்டில் உயர் பதவிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர்களுடைய ஜாதகத்திலே மிகச் சிறந்த சூழ்நிலையிலே இருப்பார். நல்ல வெற்றிகளை பெற முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேரு. இவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று குடிகன், இன்னொன்று மாந்தின்னு சொல்றோம். இவருடைய ஆயுதம் வந்து தண்டாயுதம், தண்டாயுதத்தை வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி காகம் அவருடைய வாகனமாக இருக்கிறது. எருமை, அந்த எருமையை பார்க்கிற போதும் சனீஸ்வர பகவானுடைய ஜோதிட சாஸ்திரம் தொடர்பு படுத்துகிறது. இரும்பு தான் இவருக்கு உள்ள அந்த விஷயமாக சொல்கிறோம். இப்போ ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்காக இந்த பயிற்சி காட்சியை நம்ம மீண்டும் பார்க்க போகிறோம். 5 மணி காட்சியை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். ஜெயா தொலைக்காட்சி அன்பர்கள் மீண்டும் உங்களுடைய விசேஷமா இந்த காட்சியை ஜெயா தொலைக்காட்சி உங்களுக்காக ஒளிபரப்பு மீண்டும் காட்டுகிறது. கண்குளிர காணுங்கள். சனி பகவானுடைய அருளாசியை பெறுங்கள். பெறுவது எல்லா வகையான நன்மைகளும் தரும். தீப ஜோதியிலே அவருடைய அருளாசியை நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. இந்த சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தாலும் அவர் பிரீத்தி அடைகிறார். சனிக்கிழமைகளில் காலையில் 1 மணி நேரம் சனி ஹோரைன்னு பேர், 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் மௌன விரதம் இருந்தால் பல சிக்கல்கள் விளைகிறோம். சில பேர் வாயெடுத்து பேசினால் பல பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்டவாளுக்கு என்ன சொல்லுவோம்னா சனி ஹோரையிலே அமைதியை கடைபிடிங்கோ, மௌனமா இருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1 மணி நேரம், ஆமாம், அந்த 1 மணி நேரம் வந்து உங்களுக்கு சனி ஹோரையிலே அவரை மௌனமாக இருப்பது நன்மையை தரும். மீண்டும் அந்த அற்புதமான காட்சியை சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைந்த அற்புதமான காட்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள்.
அவரை வழிபடுங்கள், மனதால் அவரை வழிபடுங்கள். ஜெயா தொலைக்காட்சி அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் நமக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஒரு பயிற்சி அடைந்த அந்த மூலவருடைய காட்சியையும் உற்சவருடைய காட்சியும் நமக்கு மீண்டும் மீண்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மனதார தரிசிக்கணும். எதையுமே மனதார வழிபடுவதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானுக்கு விரதம் இருக்கிறது முக்கியமான ஒரு பரிகாரம். 2 அகல் தீபம் ஏற்றணும். சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் அகல் விளக்கு ஏற்றுக்கிற போது அது இரும்பு அகலாக இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் போடணும். 2 அகல் தீபமாக ஏற்றணும். ஏன்னா ரெட்டைன்னு அர்த்தம். ஜாதகத்தில் இந்த புதன் கிரகம் சனி கிரகமெல்லாம் ரெட்டைன்னு சொல்கிறோம், அலி கிரகங்கள்னு சொல்கிறோம். அதனால் அவர்களுக்கு 2 தீபம் ஏற்றணும். அன்னத்திலே அவர் பிரீத்தி அடைகிறார். இப்படி இந்த சனி பகவானை வழிபடுவதனால் பல்வேறு சேமங்கள் ஏற்படும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நீடித்த ஆயுள் கிடைக்கும், எல்லா வகையான செல்வங்களையும் எல்லா வகையான நலத்தையும் இந்த தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் ஆலயத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நமக்கு வழங்க வேண்டும் என்று நாம் மனதார அவரை பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். ஆதீனம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய அனுக்கிரகத்தையும் அந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலங்களும் பெறுவதற்கு அந்த சனீஸ்வர பகவான் அனுகிரகிக்க வேண்டுமாய் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒளிபரப்பை ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீக அன்பர்களுக்காக இவ்வளவு நேரம் தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிருந்து சனிப்பெயர்ச்சி பெருவிழாவை நேரடியாக ஒளிபரப்பு செய்ததை கண்குளிர கண்டிருப்பீர்கள். ஜெயா தொலைக்காட்சி ஊழியர்கள், ஜெயா தொலைக்காட்சியை சேர்ந்த அத்துணை பேருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மோடு இதுகாரம் இந்த நிகழ்ச்சியை வர்ணனை செய்து கொண்டிருந்த ஆன்மீக செம்மல் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க.